உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வு ஆலயம். ஆலயம் 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 ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாதர் வாழிடம் ஆலயம். ஆலயம் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறவிடும் ஆலயம். ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவையானது பாடகர் குழுக்களின் தலைவராக பாதுகாவலராக கருதப்படுகின்ற புனித செசிலி அம்மாவனுடைய விழாவை இன்றைக்கு அன்னையாம் திரு அவையானது சிறப்பித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புனிதமான நாளில் பாடகர் குழுவில் உள்ள அனைத்து பிள்ளைகளுடைய உடலுள்ள ஆன்மீக நலனுக்காகவும் அவருடைய கருத்துகள் நிறைவேற வேண்டியும், பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இறைபக்தியிலும் தெய்வபக்தியிலும் சிறந்து விளங்கவும் இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியானது தாஸ் ஜூலி குடும்பத்தில் மரித்த வனத்தையின் லூர்து மேரி, இருதயம் சின்னம்மாள், அந்தோனி குரூஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், பிலோ ரீட்டா பெயரால் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற கில்பர்ட் ஆண்மலை பாற்றிக்காகவும், வண்டிக்கார வீடு சுதன் மாலா குடும்பத்தில் மரித்த வனத்தையின் லூர்து மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், தைரியநாதர் சாந்தோஸ் மேரி குடும்பத்தில் மரித்த பரிபூரணம் அந்தோணி ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் அமலமேரி ராயர் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இவர்களுடைய கருத்துகள் நிறைவேற இந்த திருப்பலிலை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் திருப்பலிலை கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகள் நிறைவேறவும் இந்த திருப்பலிலை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சிறப்பாக இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்த வந்திருக்கின்ற மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அன்பு ஸ்டாலின் அவருடைய கருத்துகள் நிறைவேற வேண்டியும், அவருடைய உடலுள்ள நலனுக்காகவும் அவருடைய பணிவாழ்வு சிறக்கவும் இந்த திருப்பலிலை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றம் குரலை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆயால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதம். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியாவின் ஆண்டு விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியாராகிய அவரை பற்றிய மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்ற வேண்டியவை எடுத்துக்காட்டுகளாகவும், திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களையும் அறிவிப்பையாகவும் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் சீரேட்டை எடுத்து தின்றேன்.
திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீது நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளெட்டையை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது, ஆனால் அதை தின்றபோது என் வயிற்றில் கசத்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே, உம்மை நான் பிரிந்து சென்றாலும் என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, ஒரு கணமும் என்னை பிரியாமல் என்னோடு தங்கும் ஆண்டவரே. நீரில்லை என்றால் வாழ்வினில் ஏற்றியில்லை, என்னை நீ பிரிந்தால் இருளினில் வாடுகிறேன். நீரில்லை என்றால் வாழ்வினில் எழுச்சியில்லை, என்னை நீ பிரிந்தால் இருளினில் வாடுகின்றேன். பொழுது சாய்கின்றது, இந்த நாளும் முடிகின்றது. பொழுது சாய்கின்றது, இந்த நாளும் முடிகின்றது. வழியிலே சோர்ந்து விழுந்திடாமல் எனது ஆற்றலை புதுப்பித்திட என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு தங்கும், என்னோடு தங்கும், என்னோடு தங்கும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. பிரிவு 19 இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால்
நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனெனில் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திரு அவையானது புனித சிசிலி அம்மாளினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைத்து பாடகிகளின் பாதுகாவலி. எனவே நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற பாடற் குழுவிற்கும் அதை வழி நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் பாடத் தெரியுமோ அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி என்னது ஃபீஸ்ட். எனவே உங்கள் அனைவருக்கும் இனிய பெயர் கொண்ட அல்லது புனித சிசிலி அம்மாவினுடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, நிறைய பேர் இந்த புனிதையை பற்றி பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் சூப்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் இன்று தெரிந்து கொள்ளுங்கள், புனித சிசிலி அம்மாள் 2ஆம் நூற்றாண்டு புனிதர், ரோம் நகரில் வாழ்ந்த புனிதை. அது மட்டுமல்ல, அவர்கள் மறைசாட்சி என்றால் இறைவனுக்காக, இயேசுவுக்காக தன் உயிரை விட்டவர்கள். இவர்கள் ஒரு ரோம நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தவர்கள். தன்னை முழுமையாக, குறிப்பாக தன்னுடைய கற்பை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வமாக இருந்த புனிதை. ஆனால் இவர்களுடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? வற்புறுத்தி இவர்களை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அது வலேரியன் என்கிற மற்ற மதத்தினர், கிறிஸ்துவை அல்லாதவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் ஒன்றாக இணைய வரும் பொழுது புனித சிசிலி அம்மாள் சொல்வார்கள், என்னுடைய கற்பை நான் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டேன். அது மட்டுமல்லாமல் என்னை பாதுகாக்க என் அருகில் எப்பொழுதும் ஒரு வானதூதர் வாளோடு காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் அந்த புனிதை சொன்ன வார்த்தை. என்னுடைய கற்புக்கு களங்கம் செய்ய யார் வந்தாலும் அவர்களை கொல்ல காவல் தூதர் என்னுடைய அருகில் எப்பொழுதுமே இருக்கிறார். இதை கேட்ட வலேரியன், இது உண்மையா பொய்யா என்று நான் பார்க்கணும். அதனால வலேரியன் சொன்னார், நான் எப்படி அந்த வானதூதரை பார்ப்பது? அப்பொழுது சிசிலி அம்மாள் சொல்வார், நீங்கள் முதலில் திருமுழுக்கு பெற வேண்டும். திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவனாக மாறினால் என் அருகில் இருக்கிற வானதூதரை உங்களால் பார்க்க முடியும். அதே போல வலேரியன் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவனாக மாறும் பொழுது அவன் இந்த சிசிலி அம்மாள் அருகில் இருக்கிற வானதூதரை கண்டதாகவும், அவன் மட்டுமல்ல அவன் குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவனாக மாறியதாகவும், மேலும் இதை அறிந்து கொண்ட இவர்களை விரும்பாத மற்ற சிலர் அரசனிடம் சொல்லி இவர்களை வாளால் கொன்றார்கள். இதுதான் புனித சிசிலி அம்மாளினுடைய வாழ்க்கை வரலாறு சின்ன பகுதி. இந்த பகுதி எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய உள்ளம் ஆலயம். நேற்றைய நற்செய்தியிலே பார்த்தீர்கள் என்றால், இயேசு ஆலயத்தை பார்த்து அழுகிறார், எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுகிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு அந்த ஆலயத்தை தூய்மை செய்கிறார். ஏன்? அந்த ஆலயத்தின் உள்ளே பொருள்களை விற்று கொண்டிருக்கிறார்கள், நாணயத்தை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆலயத்தில் இறைவன் இருக்க வேண்டிய இடத்தில் மற்ற எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய இதயத்தை உற்று பார்ப்போம். நான் நேற்று சொன்னது போல நம்முடைய இதயமானது தூய ஆவியார் வாழும் இல்லம். இந்த உள்ளத்தில் என்ன இருக்கிறது? இந்த உள்ளத்திலே பண ஆசை, பொருள் ஆசை, எல்லா ஆசைகளும் இருக்கிறது. இறைவன் இருக்கிறாரா? இந்த ஆலயத்தில் இறைவன் இல்லை என்றால் எப்படி இன்றைய நற்செய்தியிலே இயேசு அந்த ஆலயத்தை தூய்மை செய்தாரோ அதே போல நம்முடைய ஆலயத்தையும் தூய்மை செய்ய இன்று நம்மை அழைக்கிறார். எனவே இந்த நன்னாளிலே நம்முடைய உள்ளத்தில் இறைவனுக்கு உகந்தது இல்லாமல் இருந்தால் அவை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு இறைவனை மையமாக கொண்டு வாழ்வோம், இறைவனில் ஆசீர் பெறுவோம். ஆமென்.
வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட. என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட. நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட. என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட. நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது. அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீ தந்தது. அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உந்தன் அன்பு கீழில்லை என்ன தருவது. உந்தன் அன்பு கீழில்லை என்ன தருவது. உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வையே. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட. என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட. நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட. என் உள்ளம் நிறை அன்பு உன்னில் சங்கமமாகிட. நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித செசிலியாவின் மறை சாட்சியத்தை நினைவு கூறும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செசிலியா உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்கள் உலகறிய காட்டுகின்றான். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து வலுவற்ற எங்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் மாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளனர்.
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. நம் அனைவரும் கண்களை மூடுவோம், மனங்களை ஒருமுகப்படுத்துவோம். நம்முடைய உள்ளத்தை இறைவனுடைய திருக்கரத்தில் ஒப்படைப்போம். இன்று இறைவன் நம் அனைவரையும் பார்த்து, தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் நீ, உன் இதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இதயத்தில் இருக்கிற பகைமை, வெறுப்பு, கோபம், அகங்காரம், பிறர் கெட வேண்டும் என்று நினைக்கிற கெட்ட செயல்கள், நம்முடைய உள்ளத்தில் எது எதையெல்லாம் தவறானதோ அதையெல்லாம் இந்த நேரத்தில் இறைவனிடத்தில் கொடுத்து, ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுகிற தவறான சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், இவற்றையெல்லாம் மாற்றி அருளும். என் இதயத்திற்கு மாறாக அன்பு, பகிர்வு, பாசம், மகிழ்ச்சி இவை அனைத்தையும் தந்து என்னுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் வளப்படுத்தும் என்று இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தம் சீடர்களுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இந்த திருப்பலிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இறந்த உம் அடியார்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனித செசிலியம்மாள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் எதன போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மெமன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய உள்ளத்தை தூய்மையான இறைவன் தங்கும் ஆலயமாக மாற்ற அழைக்கின்ற தேவன். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தேடலே என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடலே என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே,
என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுமே, உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாகிடும். பலியாக உன்னை நானும் தினமே கையில் எளியேனே உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எழில் மாற்றங்கள், உன் தேடலால் எழில் ஆற்றங்கள், வழி தேடும் எனக்காக நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுமே, உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே. குருக்களுக்கான ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களானதாலும் அவர்களது வாழ்வு உமது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை முதிர்த்து வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் உண்டு என்றும் நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமீன். அனைவரும் மண்டியிடுவோம். நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பங்கின் பாதுகாவலர் தூய இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஓ இயேசுவின் திரு இதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினியாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிபடவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாவின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். இயேசுவின் மகா பரிசுத்த இதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரெட் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என்றும் அன்பு மையமாய் விளங்கும் இயேசுவின் திரு இதயம் இந்த நவநாளில் பங்கேற்கும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நிறைவாக வழங்கி உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கையை உன் பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கையை உன் பேரில் வைக்கின்றேன்.
இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உன் பேரில் வைக்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்தை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செசிலியா என்னும் புனிதரின் மாபெரும் நம்பிக்கையையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி அவரால் அவரது நினைவால் நாங்கள் தூண்டப்பெற்று உமக்கு உகந்த இறைவேண்டல் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சாத்தான் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சாத்தான் சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிட்டார், தானா வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிட்டார், தானா வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசுவின் திரு இருதயமே, சிநேகமாயிரும் சாமி. இயேசுவின் திரு இருதயமே, சிநேகமாயிரும் சாமி. மரியாளின் மாசற்ற இருதயமே, இரட்சமாயிரும் சாமி. மரியாளின் மாசற்ற இருதயமே, இரட்சமாயிரும் சாமி. புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனித பெயர் கொண்டவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரியே சூசை, இரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.